வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் உடல்நலம் குறித்த நிபுணர்களின் ஆலோசனைகளை கேட்டு வருகிறோம். இன்று நாம் இது தொடர்பாக சந்திக்க இருப்பது ப்ரொஃபஸர் டாக்டர் கலைச்செல்வி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். கண் மருத்துவம் அதை பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஒரு கண் எப்படி ஒரு சென்சிட்டிவ், எப்படி ஒரு சாஃப்ட் ஆர்கன், எப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆர்கன், அதை பற்றி ஒரு விளக்கத்தோடு தொடங்கும். ஐ என்ன சொல்லணும்னா, கண் இட்ஸ் லைக் எ விண்டோ டு யுவர் பாடி. ஏன்னா கண் பார்க்கறது மட்டும் இல்லை, உடம்புல இருக்க பலவிதமான நோய்களையும் கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ சுகர், டயபெட்டிஸ் நிறைய இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் நிறைய இருக்குது, இல்லை டியூமர், அந்த மாதிரி உடம்புல பல்வேறு பகுதிகளில், கண்ணில் மட்டும் இல்லாமல் மற்ற பகுதிகளில் இருக்கிற வியாதியும் நீங்கள் ஐ டெஸ்ட் பண்ணும்போது அது மூலமாக நாங்கள் கண்டுபிடிச்சி அடுத்த டிபார்ட்மெண்ட் அந்த கன்சர்ன்டு இதுக்காகவும் அனுப்புகிறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ விண்டோ டு யுவர் பாடி. இந்த விஷனுக்கு மட்டும் இல்லாமல், ஸோ அதோட பாதுகாப்பு, அது அதோட குறைபாடுகள் எதாவது இருந்தால் அதை எவ்வளோ உடனே நிவர்த்தி பண்ணுது. பல நேரங்களில் பல பேர் அவங்களோட வைத்தியம் எல்லாம் பண்ணிட்டு, கை வைத்தியம் அங்கே போனோம் எல்லாம் பண்ணிட்டு, கடைசியில் நம்மக்கிட்ட வரும்போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இதாக இருக்குது. அதே மாதிரி கண் நரம்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அடிப்படும் போது அந்த மாதிரிலாம் கண் நரம்பு பாதிப்பு இருக்கும். அது உடனே ட்ரீட் பண்ணால் தான் உண்டு. இல்லைன்னா கண் நரம்பு அதுக்கப்புறம் நம்மளால் திருப்பி பார்வையை வரவழைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பலவித இது இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அழகு. கண்ணை எல்லா விதத்துலையும் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, கவிஞர்களாகட்டும் இதாகட்டும். கண்ணை ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் ஈக்குவலாக இட்ஸ் பியூட்டிஃபுல். பட் அட் த சேம் டைம் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கிறதும் முக்கியம். பள்ளி மாணவர்கள், இப்போ இன்னைக்கு குழந்தைகள்லேருந்து டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் என்ன மாதிரி காமன் இஷ்யூஸ் வருது, அதை எப்படி கேர் எடுத்துக்கணும்? ஓகே, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்வை குறைபாடுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கால்வாசி நிறைய பேர் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. பின்னாடி பெஞ்ச்லேருந்து என்ன பண்ண முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி பெஞ்சில் இருக்கவங்க தான் தெரியாது சரியா. ஏஞ்சி பக்கத்தில் இருக்கவங்க பார்க்கறது இல்லை, தப்பாக மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நோட் புக்கில் எழுதுமோ அப்போ டீச்சர்ஸ் தான் ஃபஸ்ட் ஐடென்ட் பண்ணுவாங்க, இல்லை பின்னாடிலேருந்து முன்னாடி உட்காந்துக்கிறது. ஸோ டீச்சர்ஸ் ஆர் யூஸ்வலி த ஃபர்ஸ்ட் பர்சன். நிறைய தடவை பார்த்தீங்கன்னா வரும்போது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. அண்ட் இன்னொன்று, பேரண்ட்ஸ்க்கே நிறைய டேபும் இருக்குது இதில். ஒரு 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை வரும்போது இந்த வயசில் கண்ணாடி போடணுமா அப்படின்னு ரொம்ப அதை ரொம்ப டவுட் பண்ணுவாங்க. ஈவன் பசங்க கம்ப்ளைண்ட் நாங்களே கூட கேட்போம், ஏன் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, சரியாக தெரியல, பின்னாடி பெஞ்சில் உட்காந்துட்டுனா நான் வீட்டில் சொன்னேன் ஆனால் கேட்கல. ஸோ அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வென் சில்ட்ரன் கம் அண்ட் சே இல்லை எனக்கு சரியாக தெரியலங்கிறப்போ அது அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சில பேர் தான் அதை ரொம்ப கேர் எடுத்து கூப்பிட்டு வராங்க. இல்லைன்னா அதை ஒரு டாபுவாக நினைக்கிறாங்க. இந்த வயசுலேயே எனக்கு இந்த குழந்தைக்கு கண்ணாடி போடணுமா? அது இன்னும் கூட இப்போவும் கூட 2024 they are not able to accept. இந்த கண்ணாடிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு விஷன் தான். ஹெல்ப் தம் டு கெட் பெட்டர் விஷன். ஸோ அது அப்போ அந்த நேரத்தில் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி பார்வை அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அதுவே கொஞ்சம் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணும்போது கண்ணாடி போட்டாலும் அவங்களுக்கு இயல்பான கரெக்டான அந்த பார்வை வராது. ஸோ மெயின் திங் குழந்தைங்க சொல்கிறாங்க அப்படின்னா நோட்டீஸ் பண்ணுங்க. அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கோம் குழந்தை அப்படியே ஓடி முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிவி பக்கத்தில் நின்றுக்கும். அதெல்லாம் யூஸ்வலாக தெரியாத பார்வை மங்குற குறைபாடு உள்ள பிள்ளைங்க அதை பண்ணும். இதில் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணணும் பேரண்ட்ஸ். அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க, தெரியாது, அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆரம்பிச்சிடுவாங்க, டிவி பக்கத்தில் வந்துடுவாங்க. பேரண்ட்ஸை கேட்டால் தான் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த விஷன் குறைபாடு கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணலாம். எந்த ஏஜாக இருந்தாலும் கண்ணாடி போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கக்கூடாது பேரண்ட்ஸ். ஓகே, சரியாக தெரியல, ஓகே கண்ணாடி போடுவோம், பிள்ளைக்கு பார்வை நல்லாயிருக்கும், நல்லா படிப்பாங்க. ஸோ அந்த இதை அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. முக்கால்வாசி ஐ திங்க் பேரண்ட்ஸ் ஷுட் பி, பேரண்ட்ஸ்க்கு தான் அவேர்னஸ் தேவை அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த விஷயங்கள்ல பார்வை குறைபாடு ஒரு மேஜர் இஷ்யூ குழந்தைங்கிட்ட. அது தவிர வேற என்ன? அதுக்கப்புறம் பாருன்னா சின்ன வயசு குழந்தைங்கன்னா இந்த கருட பார்வை ஒன்று இருக்கு, ஸ்குவிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது அந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கும். ஸோ நிறைய பேர் அது இருந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரீட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ சிம்பிள் திங், ஏர்லி ஏஜ்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா அதுலேயும் ஃபஸ்ட்டு கண்ணாடி தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம். குறைபாடு அந்த மாதிரி குறைபாடு இருந்தால் எடுத்தோடனே கண்ணாடி கொடுப்போம். அதுலேயே நிறைய எக்ஸசைஸ்லாம் சொல்லி தரும்போது கண் நேராகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஸோ அதை மிஸ் பண்ணி, அந்த ஏஜை மிஸ் பண்ணி அவங்க டீன் ஏஜில் கூட்டிகிட்டு வரும்போது தான் அது கண்ணாடியோ இதோ கொடுத்து சரி பண்ண முடியாமல்
ஒரு சர்ஜரி தான் காஸ்மெட்டிக்காக தான் பண்ண முடியுமே தவிர விஷனுக்காக அதை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அந்த ரைட் ஏஜ், இப்போ சில பேர்னா கரெக்டாக ஒரு செகண்ட் 3 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ சில பேர் கூப்பிட்டு வரும்போது நம்மளால் அந்த டைமில் வந்து கண்ணாடியெல்லாம் கொடுத்து அதை சரி பண்ண முடியுது. அப்படியும் இல்லை, அதையும் மீறி இருக்குன்னா அப்போ அதுக்கான சர்ஜரி உண்டு, அந்த மாதிரி இது பண்ணலாம். பட் அதிர்ஷ்டம்னு சொல்லி அப்படியே அதை கரெக்ட் பண்ணாமல் வச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் ஒரு காஸ்மெட்டிக்கு தான் பண்ண முடியுமே தவிர அந்த பார்வைக்கான இதை கொண்டு வர முடியாது எங்களால். ஸோ அது ஒரு இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா, குழந்தைங்க வந்து ஸ்கூலில் விளையாடும் போது இன்ஜுரி, இந்த பென்சில் ஸ்டிக்கு இல்லை பென் இன்ஜுரி இல்லை இந்த இந்த மாதிரி டேபிள் எட்ஜில் போய் இடிச்சுக்கிறது, இந்த இன்ஜுரிஸ்க்கு வந்து கொஞ்சம் காமனாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஏதோ ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுட்டு இன்ஜூர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த இது வந்து பசங்களுக்கு அது நம்ம அது கொஞ்சம் அவேர்னஸ் ஸ்கூல்லையோ இல்லையோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா கருவிழி வந்து கிழிக்கிறது அந்த மாதிரி இது பண்ணும்போது கருவிழி கிழிஞ்சு போச்சுன்னா சூச்சர் தான் பண்ணணும். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்வை இழப்பு வரலாம், இல்லை குறைபாடு வரலாம். ஸோ அதை வந்து நம்மளால் அதுக்கப்புறம் கரெக்டே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இன்ஜுரிஸ், அவாய்டபிள் இன்ஜுரிஸ், அது முன்னாடி விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி வந்து ரொம்ப காமனாக இருந்தது. இப்போ அது ஓரளவுக்கு ரொம்பவே அந்த அளவுக்கு நாங்கள் பார்க்கறது இல்லை. அது வந்து ரொம்ப ஒரு லெவலில் காமனாக இருந்தது. இப்போ நம்ம வேக்சின் கொடுக்கும்போது விட்டமின் ஏ எல்லாம் கொடுத்துடுறாங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்து அதை நம்ம பார்க்கறது இல்லை முன்னாடி ரொம்ப காமனாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் திங்ஸ்னால் மெயினாக வந்து பார்வை குறைபாடு தான் இந்த ஏஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்வை திறனை மேம்படுத்துவதற்கான உணவு அல்லது பாதுகாப்பு உத்திகள் இதெல்லாம் இன்னொன்று என்ன சொல்லணும், நீங்கள் உணவுன்னு சொல்கிற மாதிரி உணவுங்கிறது வந்து நம்ம எப்போ சொல்கிறது தான். க்ரீன் காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க, ஒரு மாடரேஷனில். எப்பவுமே ஒரே டெய்லி கீரை அப்படின்னு தான் அதுவும் போர் அடிக்கும். பட் இன் மாடரேஷன் கண்டிப்பாக கீரை, அந்த பச்சை வகைகள் காய்கறிகள், கீரை வகைகள், கேரட்ஸ், பழங்கள், இதெல்லாம் வந்து ஒரு மாடரேஷனில் வந்து எப்பவுமே ஆட் பண்ணிகிட்டே இருந்தால் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அண்டு இன்னொன்று வந்து இப்போ இருக்கிற சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன், இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் உயிரே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு போயாச்சு எல்லாரும். ஸோ அது வந்து இன்னும் அதாவது பேரண்ட்ஸும் வந்து ஷுட் ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் தட். ஏன்னா நிறைய தடவை பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்குறோம், இப்போ ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தை அழுதுனா முதல் எடுத்து கொடுக்குறதே அந்த ஃபோன் தான். அவங்களே ஃபோன் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் என் பசங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனில் இருக்காங்கன்னு நம்மகிட்டே வந்து சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் அப்படிம்பாங்க. அது நிறைய தடவை நடக்கும். நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், நீங்கள் வந்து சொல்லுங்கள் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தே ஷுட் ஹாவ் அ கண்ட்ரோல். இவ்வளோ தான் செல்ஃபோன்னா இது டைமுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே வந்து யூ ஷுட் நாட் யூஸ் இட்டுங்கிறது ஃபஸ்ட்டே கொண்டு வரணும். அவங்களே இப்போ குழந்தைய சமாதானப்படுறது எல்லாருமே இன்வேரியபிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு எடுத்து கொடுக்குறது நல்லா ஒரு பொம்மை எடுத்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இது ஸ்டோரி ஏதோ சம்திங் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இப்போ ஃபோனை தான் எடுத்து கொடுத்துட்டு கம்முன்னு சைலண்ட்டாக இருக்கா ரைட் ஓகே நமக்கு பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஓவர் ஸ்க்ரீன் டைம்னால. ஆமாம், இப்போ ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மயோப்ஸ், அதாவது பார்வை குறைபாடு நிறைய வந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாமே அப்போ வந்து அன்அவாய்டபிள் ஆகிடுச்சு. கிளாஸ் ஹவர்ஸ் எல்லாமே வந்து ஃபோனில் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப இன்க்ரீஸ் இருந்தது, பார்வை குறைபாடு இந்த இதோட பிரச்சனைகள் வர்றது அந்த மாதிரி. ஸோ ஈவன் அந்த நைட் டைமில் வந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இது போட்டுட்டு அந்த ஃபோனை பார்க்கறது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்றும் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, ஆண் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்வலாக இந்த ஸ்கூல் ஏஜ் இந்த ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ்னு ஒன்று வரும். அவங்களுக்கு வந்து தேல் பி போன் ஃபார் அலர்ஜி. ஸோ ஒரு சீசனல் மாதிரி அப்பப்போ கண்ணில் அரிக்கிறது, கண்ணிலேருந்து தண்ணி வரிகிறது, அது ஒரு ஏஜ் டீனேஜ்க்கு மேலே தான் அதுவே கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அதை உடனே அவங்க வந்து பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அது பின்னால் வந்து கருவழியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது வந்து மேல் சில்ட்ரனுக்கு தான் வந்து யூஸ்வலி காமனாக அஃபெக்ட் ஆகும், ஃபீமேல் விட. ஸோ அது வந்து நிறைய நேரம் வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க. அது என்னென்னா நம்ம ஒரு தடவை மருந்து எழுதி கொடுத்துட்டோன்னா அவங்க அதே மருந்து போட்டுட்டு நம்மக்கிட்ட கூட்டிகிட்டே வராமல் அது ஒரு லேட் ஸ்டேஜிலலாம் வருவாங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டர். ஸோ எதுவாக இருந்தாலும் கண் சிவப்பாயிடுச்சு இதுவாகிடுச்சுனால அது அவங்களே ட்ரீட் பண்ணிக்காமல் நேராக ஃபார்மசிக்கு போவாங்க, அங்கே மருந்து கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் டைரெக்டாக டாக்டர் அப்ரோச் பண்ணால் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அவங்களுக்கும் எதுவாக இருக்கும், எங்களுக்கும் வைத்தியம் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும். பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ், கண் எந்த அளவுக்கு முக்கியமானது, கண் பாதுகாப்புக்கும் பார்வை மேம்பாட்டுக்கும் என்னென்ன செய்யணும்? ஸோ மெயின் வந்து ஃபஸ்ட்டு திங் ஐ வில் சே மொபைல் ஃபோன்ஸ்
கீப் இட் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் தான் நம்ம இப்போ ஸ்கூல்லையோ அதுலேயோ வந்து எல்லாமே அப்படி அனுப்புகிறாங்க பண்ணுறாங்க. பட் பாருங்கள். பட் அதுக்கு நீங்களாக ஒரு ஃபிக்ஸட் டைம், அதுக்கு பியாண்ட் தட் எந்நேரமும் ஃபோன்லேயே வந்து பார்த்துட்டு அது அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஈட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் மாடரேட்லி அட்லீஸ்ட். ஒரு நல்ல உணவு, நல்ல எப்பவுமே டெய்லி வெறும் நூடுல்ஸ் இப்படி மட்டும் அதுதான் அப்படின்னு சாப்பிடாம காய்கறிகளையும் பழங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஸோ பார்வை குறைபாடு இல்லை, நிறைய பசங்க சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. வீட்டில் சொன்னால் என்ன சொல்லுவாங்களோ, எனக்கு கணக்கு சரியாக தெரியலன்னு சொன்னால் அதுவும் ஒரு சைடு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து இப்போ பின்னாடி உட்காந்துக்கு எனக்கு பார்வை குறைவு, உடனே அதை வந்து தெரிவித்து அது உடனே டாக்டர்கிட்ட வந்தால் எங்களுக்குமே அவங்களுக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களுக்கும் வைத்தியம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ ஓவராலாக அண்டு எல்லாமே ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான். ஸோ இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறது, ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் கையில் வச்சுக்காமல் இருக்கிறது, இல்லை பசங்க இப்படி வச்சுட்டு ஏதாவது குச்சி வச்சு இப்படி இப்படி அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக வந்து அந்த மாதிரி ஆறுதெல்லாம் நிறைய உண்டு. ஸோ அந்த மாதிரி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் கையில் வச்சுட்டு விளையாடுறதோ இது பண்ணுறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஸோ யூஸ்வலாக இந்த ஏஜ்க்கான இது காமன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எப்பவுமே வந்து ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ், இந்த பார்வை குறைபாடு தான். அதை கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ரைட் டைம் வந்தால். ஸோ அது வந்து ஷுட் பி டன் போத் பை த பேரண்ட்ஸ் as well as by the students. சில்ட்ரன்ஸும் அதை இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம நிறையவே சரி பண்ணலாம். மிகவும் பயனுள்ள தகவல்கள். மிக்க நன்றி டாக்டர். நன்றி.